அனைவருக்கும் வணக்கம். நமது ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோரும் வாக்களிச்சிருப்பீங்க. மிக முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் எல்லாருமே வாக்களிச்சிருப்பீங்க. அதாவது 18 வயது நிரம்பியவர்கள், அப்புறம் நடுத்தர வயது, மூத்தவர்கள், மூத்த குடிமக்கள் என எல்லோருமே வாக்களிச்சிருப்பீங்க. ஆண், பெண், திருநங்கை என்ற 3ஆம் பாலினத்தினர் அனைத்து மக்களும் வாக்களிச்சிருப்பீங்க. இதில் மிக முக்கியமாக புதிய வாக்காளர்களும் வந்திருப்பாங்க, இளைஞர்கள் எல்லாம். சரியா? இப்போ எல்லோருக்கும் இப்போ நானும் வாக்களித்தேன். என்னையும் கேட்குறாங்க நிறைய பேர் தொடர்ந்து, வாக்களிச்சிங்களா அப்படின்னு. வாக்களித்தேன். ஏன்னா நாம் மிக முக்கியமாக இந்த நாட்டில் வாழணும் அப்படின்னா, எந்த நாட்டில் வாழணுனாலும் அந்த நாட்டோட சட்ட திட்டங்கள், அதே போல் நம்மளுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு ஜனநாயக முறை ஒன்று இருக்கிறது. அந்த ஜனநாயக முறை என்பது வாக்களிப்பது என்பதாக இருக்கிறது. மன்னர் காலத்தில் இது கிடையாது, அரசர்கள் காலத்தில் இது கிடையாது. ஒரு அரசர் ஆண்டுகிட்டு இருப்பார். அவருக்கு அப்புறம் அவருடைய மகனோ மகளோ அரியணை ஏறுவாங்க, அவங்க ஆளுவாங்க மக்களை. அப்புறம் அவங்க தான் யார் தளபதி வேணும், யார் அடுத்தடுத்த கட்டம் இந்த போரை வழி நடத்தக்கூடியவர்கள் வேணும், அமைச்சர்கள் வேணும். அதுலேயும் அமைச்சர்களாக இருந்தாங்க. அந்த அமைச்சர்கள் தான் இப்போ அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதே முறை தான். ஆனால் அரசரை மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறது, இவர் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு முறை இல்லை. அது ஒரு கட்டத்தில் மக்களிலிருந்து ஒரு நபர், யாரோ ஒருத்தர் தலைமை பொறுப்புக்கு ஒரு ஆண்டதாக இருக்குது. எனவே அந்த முறை இப்போது என்னவாக இருக்குது. இப்படியான இந்த ஜனநாயக கட்டமைப்பு முறையில் இப்போதைக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இது என்ன மாற்றங்கள் அப்படின்னா, மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, முன்காலங்களில் பார்ப்போம். இப்போ 80கள் எடுத்துப்போம். 80களில் 90களில் இதெல்லாம் வந்தப்போ என்ன நடந்திருக்கு, தேர்தல் வந்தப்போ என்ன நடந்திருக்குன்னா, தேர்தலுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பு செய்வாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு கருத்து கணிப்புலாம் செய்வாங்க. இந்த கருத்து கணிப்பு அப்படி என்பது என்னென்னா, அதில் மிக முக்கியமாக அரசியல் ஆய்வு செய்கிறவங்க பண்ணுவாங்க. மிக முக்கியமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்க, அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்க, இது குறித்து நிறைய விடயங்களை அவ்வப்போது எழுதுகிறவங்க, அதை பற்றி பேசுகிறவங்க, விவாதம் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் அதை செய்வாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்டது போல தான் இருக்கும். அதிகமாக பொய்மை இருக்காது. உண்மையாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க, போய் நேர்லேயே ஒரு இதை வச்சுக்கிட்டு கேட்பாங்க. ஏன்னா ஒரு நோட்டு அதை வச்சுக்கிட்டு குறிப்பெடுக்கிற போல் கேட்பாங்க. சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. இந்த கட்சியை பற்றி, ஒவ்வொரு கட்சியை பற்றியும் கேட்பாங்க. அப்போ போட்டியிடுற கட்சிகளை பற்றி, இந்த கட்சி என்ன செய்திருக்கு, அந்த கட்சி என்ன செய்திருக்கு, அவங்க கொள்கை என்ன, இவங்க கொள்கை என்ன, இவங்க வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்குமா, நாட்டுக்கு நல்லது நடக்குமா, அவங்க வந்தால் நாட்டுக்கு நல்லது நடக்குமா, நாட்டுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லது நடக்குமா, இப்படிலாம் கேட்பாங்க. இது என்னென்னா, மிக முக்கியமாக இப்போது யார் மனசில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குது, யார் வந்தால் சரியாக இருக்குன்னு விரும்புகிறாங்க மக்கள் அப்படின்றத அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு கருத்து கணிப்புகள் நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நேர்மையாக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நேர்மையாக நிறைய நடக்கும். கேட்பாங்க. அதில் கூட எல்லா மக்களையும் போய் கேட்பாங்களா அப்படின்னா, அது பெரிய கேள்விக்குறி தான். உண்மையாகவே எல்லா மக்களையும் போய் கேட்டதில்லை. நமக்கே தெரியும். இப்போ நம்ம நிறைய கருத்து கணிப்புகள்லாம் அங்கே வெளிவந்துக்கிட்டே இருக்கிறது போல் இந்த சூழலில் நம்மக்கிட்ட யாரும் கேட்கலையே அப்படின்ற வருத்தம், நம்மகிட்ட கேட்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார்கிட்டையும் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும்ல. அப்போது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு அளவு மக்கள்கிட்ட மட்டும்தான் இவங்க போய் அந்த கருத்து கணிப்பை கேட்குறாங்க. இதே போல் தான் முன்னாடியும் அப்படி தான் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட கேட்பாங்க. அதை நேர்மையாக பதிவு பண்ணுவாங்க. அதே போல் அந்த கருத்து கணிப்பு செய்வதற்கு இந்த கட்சிகள், ஒவ்வொரு கட்சியும் காசு கொடுக்க தயாராக இருந்தால் கூட அந்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் நிறுவனம் வாங்காது. வேணும்னா அந்த வேலை செய்கிறவங்க வாங்குவாங்கன்னா எதுக்கு கேட்டு வாங்க மாட்டாங்க. அது ரொம்ப வேணாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு லஞ்சம் போல். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை நிலைமை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பேசலாம் அதுக்காக. அப்போ என்னென்னா, இந்த அளவுக்கு இருக்கிற இந்த நடைமுறையில் அப்போ அவங்க அந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து போட்டு வெளியிடுவாங்க. வெளியிடும்போது அப்போது மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு தெரியும், இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்போது அப்போது நல்லது கெட்டது தெரியும். நல்ல கட்சி, கெட்ட கட்சி, அதாவது கெட்ட கட்சினா தவறான கட்சி, அதாவது வெறும்
மக்களை மதிக்காமல் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வருது அப்படின்ற கட்சி அப்படின்றது தெரிய வரும். அதனால் அப்போ ஒரு சில ஆட்சி மாற்றங்கள் நிகழும். அதே போல் வாக்காளர்கள், மக்கள், பொதுமக்களாகிய வாக்காளர்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அரசியல் புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு அப்படி இருந்திருக்கும். ஆனாலும் கூட 2 கட்சிகள் தான் மாறி மாறி வரும் இங்கே. அப்படி தான் வச்சுங்களேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அது இல்லைன்னா அதிமுக, இப்படி தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2மே எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, சரியாக இல்லைன்றது உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். நானும் இந்த அனுபவத்துலேருந்து தான் சொல்கிறேன். 2மே வந்து மாறி மாறி குறை சொல்கிற கட்சியாக தான் இருக்கும். இவங்கள பற்றி இவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க வந்த பிறகு இவங்க பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே உருப்படியாக ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எந்த விதமான நலத்திட்டங்களும் முழுமையாக செய்ததில்லை. 2மே வந்து அறகுறையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே. அதே போல் இவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. கட்சியோட வளர்ச்சி, ஏழை கட்சியாக இருந்த கட்சி 2மே இன்றைக்கு மிக பணக்கார கட்சிகளாக மாறியிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். அதே போல் இவங்களை சார்ந்து இருக்கிற முதலாளிகள், நிறுவனம் நடத்துகிற முதலாளிகள், இன்னும் முதலீட்டாளர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, பணக்காரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வாக்களிக்கிற மக்கள் பணக்காரராக இருக்காங்களான்னு பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு பணக்காரராக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கும், தொழில் கிடச்சிருக்கும், வணிகம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதிகமான மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட சலிப்பு ஒன்று பார்த்தா தெரியும். ஆமாங்க, யாருக்கு ஓட்டு போட்டு என்னங்க ஆக போகுது, நாம் உழைச்சா தான் நமக்கு காசு, நாம் உழைச்சா தான் நமக்கு சோறு அப்படின்வாங்க. அதோட அடிப்படை உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் எப்போதுமே உழைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க, உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிற இந்த அரசியல் கட்சிகள், அதிகாரத்து வரணும்னு நினைக்கிற, நிர்வாகம் மக்களை நிர்வாகம் செய்ய நினைக்கிற, விரும்புகிற இந்த கட்சிகள் தான் தொடர்ந்து வந்து வஞ்சித்துக்கிட்டே இருக்குது மக்களை. வஞ்சனை தான் சொல்வேன் நான். ஏன்னா மக்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வறுமையிலையும் கஷ்டத்தையும் விடுறது மக்களை அப்படின்றது அது வஞ்சகம் தான், மறைமுகமான வஞ்சகம். கொஞ்சம் ஏதோ செஞ்சுருவேன், அதிகமாக செய்ய மாட்டேன் அப்படின்றத மறைமுகமாக செய்கிறாங்க. அதனால் மக்களுக்கும் ஒரு சகிப்புத்தன்மை வந்துருச்சு. இந்த நிலை இருக்கா. இப்போ இந்த கருத்து கணிப்பு, இப்போ உள்ள கருத்து கணிப்பு எடுப்போம். இது ஏன் முக்கியமாக இந்த கருத்து கணிப்பு இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற முறை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வெளியே வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி வந்தது இவங்க தான் வருவாங்க, அவங்க வரும், அதாவது திமுக வரும், அதிமுக வரும் அப்படின்னு ஒரு சிலர். அப்புறம் இன்னொரு தரப்பு வந்து தாவேகா, விஜய் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பலம் உருவாகும், அவர் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதிர்கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொய் புரளிக்கெல்லாம் காரணமாக என்ன இருக்குன்னா, பின்னணியில் பணம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு பணம் இருக்குது. இது ஒரு வந்து வணிக சந்தை. இந்த தேர்தல் களம்ங்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வணிக சந்தையாக இருக்குது. இந்த வணிக சந்தையில் பணக்கார கட்சிகள், அதனால தான் சொல்கிறேன் நான், பணக்கார கட்சிகள், அந்த பணக்கார கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு, அதாவது பத்திரிகையாளருக்கு, பத்திரிகை நிறுவனத்திற்கு, ஊடக நிறுவனத்துக்கு எல்லாம் அதை பணிபுரிகிற ஆட்களுக்கு வந்து நேரடியாக பேட்டி காண்கிற அல்லது வேறு சில வேலை கருத்து கணிப்புன்ற பேரில் சொல்லக்கூடிய நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பணம் தருகிறார்கள். மிக முக்கியமாக பணம் தராமல் நடத்த மாட்டாங்க. இல்லை, இப்படி சொல்ல மாட்டாங்க. பணம் கிடைக்கலனா, பணம் கொடுக்கலனா, பணம் வாங்கலைன்னா அவங்க இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க இல்லையா? அதுன்னு உண்மை. இப்போது இலவசமாக பத்திரிக்கை, அதாவது இலவசம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தியை வெளியிட்டாங்கன்னா அதை மக்கள் படிக்கிறது மூலமாக, அதுமாதிரி தொலைக்காட்சியில் போட்டாங்கன்னா அது பார்க்கறது மூலமாக அவங்களுக்கு நிறைய வருமானம் வருது. நிறைய பேர் படிக்கிறாங்கல்ல, காசு கொடுத்து வாங்கி பார்க்குறாங்க, படிக்கிறாங்க பத்திரிக்கையை. அப்போ அதன் மூலமாக வருமானம் அதிகமாகுது, அதன் மூலமாக அவங்க நிறுவனம் வளருது, சம்பளம்லாம் கொடுத்து போக. அது நியாயமாக இருந்தது, அதனால் அவங்க நியாயமாக எழுதுனாங்க. இப்போ காசை வாங்கிக்கிட்டு இவங்க எழுதுறது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு முக்கியமாக இது இருக்குது, இவ்வளோ பேர் பார்வையாளர்கள் அப்படின்னு தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு இருக்குது. அதே போல் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எங்கள் பத்திரிக்கை தொடர்ந்து வாங்குகிறாங்க தினந்தோறும் அப்படின்றதுனால இவ்வளோ வாசகர்களை வச்சுருக்கிறோம் அப்படின்னு அந்த செய்தித்தாள் பத்திரிகைகளுக்கு இருக்குது. அப்படின்றதுனால இப்போ 10 லட்சம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா 10 லட்சம் இன்ட்டு 10 ரூபாய்க்கு கணக்கு போடுங்களேன். ஒருத்தர் 10 ரூபாய் கொடுத்து பேப்பர் வாங்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஆகுது? இதுதான் அவங்களோடது. அப்போ இது பேர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வியூவர்ஸு, இதில் தொலைக்காட்சியை பொறுத்தவரை நியூஸ் பார்த்தா ஒவ்வொரு சேனலுக்கும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு இருக்குது, இதெல்லாம் கணக்கு அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ அதன் மூலமாக அவங்க அதை வைத்து இந்த கட்சிகளிடம் பணம் வாங்கி செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா சில பத்திரிகையாளர்கள் வந்து செய்தியை போடும்பொழுதோ, செய்தி வாங்கி தொலைக்காட்சியில் கொடுத்து பண்ணும்போதோ கூட அவங்களே கொஞ்சம் எனக்கு ஏதாவது செய்யுங்க பார்த்து, நாங்கள் வந்திருக்கோம், 4 பேர் வந்திருக்கோம், 5 பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு ஏதாவது
கொடுங்க ஃபேவராக அப்படின்வாங்க. காசு தான், வேறு ஒன்றும் இல்லை. பணம் எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க நிகழ்ச்சி நடத்துகிறவங்க ஏதோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு தொகையை கொடுப்பாங்க. இது கட்டாயம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் நிர்பந்திக்கப்படுகிறது, காசு கொடுக்குறாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து அந்த செய்தியாளர்கள், அந்த வரக்கூடிய ஊழியர்கள் மட்டும், ஒரு கேமரா எடுத்துகிட்டு வரவர், பேட்டி காண போகிறாரு இப்படின்றவர் மட்டும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்குது. அப்போது இதெல்லாம் பார்த்து நிறுவனமே இப்போ வாங்க ஆரம்பிச்சு ஒரு பெய்டு சேனலாகவே இருக்குது. நான் அதை தான் பார்க்குறேன். பெய்டு சேனல், அதை பணம் கொடுத்து அந்த சேனலில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை தங்களுக்கு சாதகமாக ஒளிபரப்ப சொல்வது, எடுத்து பேச சொல்வது, அதுக்கான ஆளுங்களை நாங்கள் அனுப்புகிறோம், அதை பற்றி பேசுவாங்க, நீங்களும் அதை பெரிதுபடுத்தி காட்டுங்க மக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க தவறான ஒரு வேலையை. பத்திரிகை தர்மம் கிடையாது இது. பத்திரிகை தர்மம் இது கிடையாது. பத்திரிகை தர்மமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியாயமாக உட்காந்து பேச வைப்பாங்க. சரி தவறுகள் தெளிவாக அப்படியே வெளிப்படையாக மக்கள்கிட்ட வரும். எந்தவித எடிட் கட் பண்ணாமல் வரும். காரணம், அதேமாதிரி காசு வாங்கிட்டு பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு கட்சிக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவங்க ஒளிபரப்புறாங்கன்னு வைங்க, அப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள்? அவங்களுக்கு எதிராக ஒன்று பண்ண முடியாது, எழுத முடியாது, பேச முடியாது. அப்போ சாதகமாக தான் பேச முடியும், ஆதரவாக தான் பேச முடியும், பில்டப்பாக தான் பண்ண முடியும். பில்டப், அந்த கட்சி குறித்து பில்டப் பண்ண முடியும். அப்புறம் அந்த கருத்து கணிப்பில் அந்த பில்டப்பை போட முடியும். எண்ணிக்கை இப்போ அந்த விழுக்காடு அளவில் சேர்த்துருவாங்க. அப்போது தரமான கட்சி, உண்மையாகவே மக்களை நேசிக்கின்ற, மக்களுக்காக தொடர்ந்து பல போராட்டங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற கட்சியை கருத்து கணிப்புக்குள்ளே கொண்டு வரவே மாட்டானுங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கருத்து கணிப்புன்ற பேரில் கொண்டு வரவே மாட்டாங்க. அதில் எங்கே இருக்குன்னு பார்த்தா அது ஏதோ ஒரு இடத்துல பேசிவிட்டு அப்படி விட்டுருவாங்க, கடந்து போயிடுவாங்க. அப்போது இந்த காலத்தில் மக்களுக்காக பாடுபடுறவர்களை விட்டுட்டு, பாடுபடாத வெறும் ரசிக மனப்பான்மையில் இருக்கிற, அப்புறம் திரை கவர்ச்சியில் இருக்கிற, அதுக்கப்புறம் காலங்காலமாகவே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற எதிர்க்கட்சியாக இருக்கிற இந்த கட்சிகளை மட்டுமே, அதுவும் பணக்கார கட்சிகள், சாதாரண கட்சியில் அவங்களுக்கெல்லாம் பண வசதி அதிகமாக இருக்குது. ஏழை கட்சியில் பணக்கார கட்சி. அப்போ இந்த பணக்கார கட்சிகளை, திரை உலக கட்சிகளை இவங்க தொடர்ந்து மேன்மைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கருத்து கணிப்பில் வாக்கு விழுக்காடு அளவில் இவங்க தான் அதிகமாக வச்சுருக்கிறாங்க, இவங்கக்கிட்ட தான் அதிகமாக வாக்கு விழுக்காடு இருக்குது, இவங்களுக்கு தான் அதிகமாக விழுந்திருக்கு, இதை மக்களே சொன்னாங்க, இளைஞர்களே படை திரண்டு சொன்னாங்க, பெண்கள் இவ்வளோ தூரம் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு, வயதானவர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க இந்த கட்சிகளுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே கலந்து கட்டி ஒரு பிரித்து போட்டு பங்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிறுவனம், ஒரு செய்தித்தாள் நிறுவனமும் பங்கு பிரிச்சுக்குது. எதை பங்கு பிரிக்குதுன்னா, இந்த செல்வாக்கு, பணக்கார கட்சிகளின் செல்வாக்குகளை பங்கு பிரித்து கொள்கிறது. இதை செய்கிறது இந்த கட்சிகள். இப்போ அந்த கட்சிகளுடைய அறம் வந்து இங்கே வீழ்ந்து போகுது. அறம் வீழ்ந்த கட்சிகளாக தான் இது எல்லாமே இருக்குது, இந்த பணக்கார கட்சிகள்லாம். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் பார்க்கும்போது, என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் நான் பார்க்கும்போது இதுதான் இருக்குது. காரணம் என்னென்னா, இன்னொன்று கூட அதை உறுதிப்படுத்துகிறேன். எந்த வகையில் இவங்க இப்படி பணக்கார கட்சிகளாக விலைக்கு வாங்குகிறாங்க மக்களை அப்படின்றத நான் இப்போ உறுதிப்படுத்துகிறேன். இப்போது கருத்து கணிப்பில் இவங்களாம் முன்னணியில் வைக்கிறான்னு சொல்கிறாங்க, இருக்கிறான்னு வச்சுருக்காங்க இல்லையா பத்திரிகைகள்லாம், எக்ஸிட் போல் மூலமாக சொல்கிறாங்கல்ல. அப்போது அதை இன்னொன்று பாருங்கள், இப்படி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே 1000, 2000 பணம் கொடுத்தவங்க தான். வாக்குறுதியாக பணம் கொடுத்தவங்களாகவும் இருக்கிறாங்க, வாக்குக்கே பணம் கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய இடத்துல வாக்குக்கு 2000 ரூபாய், 1000 ரூபாய், 4000 ரூபாயெலாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு வாக்குக்கு. இந்த ஒரு வாக்குக்கு 2000 ரூபாய், 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பல பேர் சொல்ல கேள்விப்பட முடியும், நீங்களே கேள்விப்பட முடியும், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பணம் கொடுத்து நீ வாக்கு வாங்கி ஜெயிக்கிறது நேர்மையானதா? அப்போ என்ன, தேர்தலில் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஒன்று, இந்த மாதிரியான எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அதோட கூட்டணிகளாக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், குறிப்பாக விஜய் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பணம் கொடுத்து அதில் வாக்கு, ஆனால் அது வாக்கு இல்லையே, அது உண்மையான வாக்கு இல்லை. அப்போ உண்மையான மக்கள் செல்வாக்குன்னு அதை சொல்ல முடியாது. அப்போ அந்த கருத்து கணிப்பில் அதை கொண்டு போய் முன்னிலையில் வைக்கிறது, 1, 2, 3 வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும், எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கும்? மிக மிக முட்டாள்தனமானது, ஒரு ஜனநாயக படுகொலையாக தான் பார்க்க முடியும். இதை கருத்து கணிப்பில் வைக்கிறாங்களே இந்த பத்திரிகையாளர், ஊடகங்கள், இவங்களுக்கு எங்கேயாவது இருக்கா, புத்தி இருக்கா, அறிவு இருக்கா, மக்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. மக்களை இவங்கள தான் பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க. நான் அப்படி தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும் இவங்களை பற்றி? அப்படி தான் சொல்ல முடியும். பகடைக்காயாக அரசியல்வாதிகள் பயன்படுத்தினா அதுக்கு துணை போறவர்களாக இந்த ஊடகவாதிகள், பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க.
இந்த போக்கை அவங்க மாற்றிக்கணும். ஏன்னா இது இப்படியே நீடிச்சதுன்னா இதே அடுத்தடுத்த கட்சிக்கு பழக்கமாயிடும். நன்மை செய்யணும்னு வரமாட்டாங்க. பணத்தை முதலீடாக போட்டு வாக்கை அறுவடை செய்து அதன் மூலமாக மக்களை நிர்வாகம் செய்கிறேன் அப்படின்ற பேரில் மக்களை ஒரு வஞ்சிக்கிற ஆட்சியும் கையேந்திர ஆட்சியும் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் கையேந்திர நிலைமை உருவாக்குவாங்க. ரெண்டாவது காசை தூக்கி, ஏன்னா எப்படி இருந்தாலும் தேர்தல் காலம் வரும், அடுத்த தேர்தல் வரும், அந்த 5 ஆண்டு முடியும். தேர்தல் வரும்போது மறுபடியும் காசை கொடுப்போம். போன தடவை 2000 கொடுத்தோம், இந்த தடவை 2500 கொடுப்போம், இன்னொருத்தர் 3000 கொடுப்போம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு ஏலம் விடுற அளவுக்கான ஒரு போட்டி வந்துடும். இப்படி தான் உருவாயிருக்கு இப்போவே. அதனால் இந்த மாதிரியான கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து மிக மிக தவறானது. அப்படி மீறி அந்த கருத்து கணிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை ஒருபோதும் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா நான் நம்பலை, நான் தான் கவனிப்பேன், அதை பெரிதுபடுத்துவதே கிடையாது. அதனால் கடந்து போயிட்டே இருப்பேன். இன்னொன்று இதெல்லாம் நம்பவே மாட்டேன். முடிவு வரப்போகுது. தேர்தல் அதாவது வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு தான் அது வந்து நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிஞ்சால் போதும். அது கூட போலித்தனம் இல்லாமல், தப்பு நடக்காமல், யாருக்கு சாதகமாகவும் போகாமல் நேர்மையான முறையில் அது எண்ணிக்கை செய்து அறிவிக்கப்படணும் அப்படின்றத நம்ம கேட்குறோம். இதுதான் ஜனநாயக முறை. இந்த ஜனநாயக முறைக்கு எதிராக இருக்கிற அத்தனையுமே வந்து அது ஒரு மக்கள் விரோத செயல்பாடுகள் தான் நான் சொல்கிறேன். அப்படி தான் பார்க்குறேன். அதுதான் உண்மை. ஏன்னா மக்களுக்கு எதிராக செய்கிறது, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு வரணும்னா நேர்மையாக தான் இருக்கணும், நேர்மையாக தான் நடந்துடணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மையாக நடக்கணும். வாக்கு அளிக்கிறதுக்கு முன்பு இருந்து வாக்கு அளிக்கிற காலம் தொட்டு அதற்கு பிறகு வாக்களித்து முடித்து வெற்றி பெற காலம் வரைக்கும், அப்புறம் நிர்வாகம் செய்கிற காலம் வரைக்கும் கூட தொடர்ந்து நேர்மையாக இருக்க வேண்டும், அறம் சார்ந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சரியான ஜனநாயக முறை. அதுதான் உண்மையான ஜனநாயகம் நிலைநாட்டுவது அப்படின்றது. இல்லைனா மற்றதெல்லாம் பொய் தான். இவங்களை வந்து மக்களை திரும்ப திரும்ப ஏமாற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நாம் அரசியலை புரிந்து கொள்ளாவிட்டால், அரசியலை ஆய்ந்து அறிந்து கொள்ளாவிட்டால், அரசியல் மூலமாக அரசியல்வாதிகள், தவறான அரசியல்வாதிகள், பிழைப்புவாதிகள், முதலாளித்துவ வர்க்க ஆட்கள், அப்புறம் தவறான அதிகாரத்தை செய்யக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே நம்மை சுரண்டி கொழுத்து அது வளர்ந்து நிற்குமே தவிர, ஒரு பூதம் போல் வளர்ந்து நிற்குமே தவிர நாம் வளர்ந்திருக்கவே மாட்டோம். அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில் இது பெரும் சிக்கலாக இருக்கிறது. இதை உணர்ந்து நாம் வந்து இதற்கு சரியான வினையாற்றணும். எனவே பொய்யாக வருகின்ற இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் மக்களிடையே பேசி நமக்கிடையே ஒரு முரண்களை, சண்டைகளை, பிரச்சனைகளாக, மோதல்களாக உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஒன்று. இரண்டாவது, இதை தயவு செய்து நம்பாதீர்கள். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த நாட்கள் இன்னும் இருக்குது, அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒரு 3 நாட்கள் தான் இடைவெளி இருக்குது. இந்த 3 நாட்கள் இடைவெளியில் 4ஆம் நாள் நமக்கு நல்லா தெரிஞ்சிட போகுது. அதனால் இந்த கருத்து கணிப்பு, முன்ன வந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும், தேர்தல் நேரத்தில் வந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இப்போ எல்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்கிற எக்ஸிட் போல் அப்படின்ற கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி ஓரம் போடுங்க. என்னை பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன். ஏன்னா இதற்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டு இதை பார்த்துட்டு நம்மளாம் வந்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நம்மளுடைய நேரத்தையும் அறிவு சிந்தனையும் ஒரு நல்ல மனநிலையும் குழப்பத்தில் கொண்டு போக வேண்டாம். இதெல்லாம் அவசியமற்றது. ஏன்னா இதெல்லாம் குழப்பறதுக்காகவே, மக்களை குழப்பம் செய்வதற்காகவே செயல்படுத்தக்கூடியவை என்பதை நாம் எல்லாம் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த குழம்பி எதாவது சொல்லுவாங்களே, குட்டையை வந்து குழப்பிடுவாங்களாம். குழப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி மீன் பிடிப்பாங்க. வேறு ஒன்று குழப்பிட்டா சேரும் சகதியுமாக அடர்த்தி அதிகமாகிடும், குழன்னு அதிகமாகிடும். அப்படி ஆகும்போது அப்போ மீனால் அதிகமாக அந்தளவுக்கு நீந்தி தப்பிச்சு போக முடியாது. அப்போ இவங்க கையை கொண்டே பிடிச்சிருவாங்க, பிடிச்சி போட்டுடலாம். அதான் அந்த ஒரு முறையை தான், அதை குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் அப்படின்றது போல் இவங்க இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க மக்கள் மீது. எனவே நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே நம்பத்தகுந்தவை அல்ல. ஒரு சில நம்பிக்கையாக நேர்மையாக வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் இருந்தால் அதை கவனிங்க. ஒரு சராசரியாக எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிக்கும் இப்படி இருக்குது வெற்றிக்கான நிலை, தோல்விக்கான நிலை, வாக்கு விழுக்காடோட நிலை,
இந்த மக்கள் இவ்வளோ மக்கள் இப்படி விரும்புகிறாங்க, இந்த கட்சி விரும்புகிறாங்க இப்படின்றத ஓரளவுக்கு நியாயமாக சொல்லக்கூடியவர்களை முடிஞ்சால் நம்புங்க, பாருங்கள். அதை கூட முழுமையாக ஏற்றுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம முடிவு நமக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நாம் யாருக்கு வாக்களிச்சிருக்கோம், யாருடைய இது வந்திருக்கு. இன்னொன்று கூர்ந்து இந்த அரசியல் அணுகுமுறையும் நாட்டோட நிலவரங்களை தொடர்ந்து கவனிக்கிறவங்களாக இருந்தால், கூர்ந்து கவனிக்கிறவங்க தான் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த நாட்டுக்கான அரசியல் தலைமைகள், அதிகார தலைமை இதெல்லாமே யார் வருவா, யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது தெரியும். இன்னொன்று நிறைய இதில் மாறக்கூடிய இந்த கணிப்புகளே மாறக்கூடிய நிலையும் வரும். ஆனால் யார் வந்தாலும் நாம் நமக்கான உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை, அடிப்படை தேவைகளை எங்கேருந்து நிறைவேற்றிக்கணும்? நம்ம வீட்டிலேருந்தேவா? இல்லை, அரசாங்கத்திடமிருந்து மீட்டுக்கணும். அதுவும் நம்மளுடைய வீடு போல தான். அரசாங்கம் என்பது வேறு எதுவும் இல்லை. நம்ம வீடுங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சிறு அளவான ஒரு வீடு. அரசாங்கம் என்பது பெரும் அளவான ஒரு வீடு, பெரும் குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிறு குடும்பம் பெரும் குடும்பத்திலிருந்து பலன் பெற வேண்டும் முழுமையாக. அந்த பலன் பிச்சை எடுப்பதாக இருக்கக்கூடாது. வேண்டுகோள் வச்சு கோரிக்கை வச்சு கடிதம் கொடுத்து இங்கு வந்து பாருங்கள் அமைச்சரே எங்கள் தொகுதிக்கு சரியாக செய்யணும் போய் கடிதம் கொடுத்து இப்படிலாம் இருக்கவே கூடாது. நாம் வாக்களிச்சிருக்கோம், அவங்க செய்ய வேண்டிய கடமை அவங்க செய்யணும். அவங்க தான் செய்து நிறைவேற்றணும். இந்த ஆட்சியாளர்கள்லாம் நிறைவேற்றணும். அதுக்கு தான் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம். அதனால் அவங்க நிறைவேற்றும் நம்மளுடைய பணியாட்களாக, வேலைக்காரர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கான சம்பளம் எல்லாம் நம்மிடமிருந்து கொடுக்கப்படுது, மக்களோட வரிப்பணத்திலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்றத உணர்ந்து மக்களும் செயல்படணும். அரசியல்வாதிகளும் அவங்களுடைய நிர்வாக அதிகாரிகள் எல்லோரும் இந்த கருத்தோடு செயல்படணும், உள்வாங்கி பண்ணணும். அவங்கள வேலை வாங்கிறது அப்படி நம்மளுடைய கடமையாக இருக்குது. தப்பு செய்யும் பொழுது அதை சரி கட்ட வேண்டியது, தவறுகளை சுட்டி காட்டி சரி செய்ய வேண்டியது மக்களுடைய ஒரு கடமையாகவும் இருக்குது. எனவே தான் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள், அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், இளையோருக்கும் கற்றுக் கொடுங்கள். பிடிவாதமான ஆட்களுக்கு, அது அரசியல் வேண்டாம் என்று பிடிவாதமாக இருப்பவர்களுக்கும் அறிவுறுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். இன்னொரு காணொலி ஒன்று அடுத்தது பேசி போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அது என்னவாக இருக்கும் அப்படின்றத பிறகு சொல்கிறேன். இந்த இளையோர் பற்றி, அதுக்கப்புறம் இந்த சிறுவர்கள்லாம் ஒரு வற்புறுத்தல் செய்கிறாங்க அப்படின்னு பெற்றோரை, அதாவது வாக்களிக்க சொல்லி, இந்த காணொலியை பேசி அடுத்ததில் நான் வெளியிடுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் நம்முடைய ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.